பாலிவுட் படமான ஷோலேவில் நடித்து புகழ்பெற்ற நடிகர் தர்மேந்திரா காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 89. அவர் தற்போது காலமாகி இருப்பதாக ஒரு அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கிட கேட்கலாம். கண்ணன், வணக்கம். உங்க விரிவான தகவல். பழம்பெரும் ஹிந்தி நடிகரும் இந்திய சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக திகழ்ந்த தர்மேந்திரா இன்று காலமானார். அவருக்கு வயது 89 வயது. அவருக்கு கடந்த ஒரு மாத காலமாக உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் பல்வேறு சிகிச்சைகள் அவருக்கு அளிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று காலமானார். உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு இன்று காலமான தர்மேந்திராவுக்கு இந்திய திரையுலகினர் அனைவரும் மும்பையில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்று கண்ணீர் அஞ்சலி செலுத்துகின்றனர். இந்தி திரையுலகில் ஒரு சகாப்தம் மறைந்தது என்று ஹிந்தி திரைப்பட உலகில் உள்ள நடிகர்கள், இயக்குனர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செய்தியை வெளியிட்டு வருகிறார்கள். ஷோலே, யோதோங்கி பாராத் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற திரைப்படங்களில் நடித்த தர்மேந்திரா தேசிய அளவில் அவரது திரைப்படங்கள் மிகுந்த வெற்றியை பெற்று ரசிகர்களின் மனதை கவர்ந்தது. அவரது மகன்களான சன்னி தியோல் மற்றும் பாபி தியோல் ஈசா தியோல் உள்ளிட்டோரும் நடிகர்களாக பல்வேறு சாதனைகளை படைத்து வருகிறார்கள். இந்திய திரைப்பட வரலாற்றில் மிகவும் வெற்றிகரமான நடிகராக திகழ்ந்த தர்மேந்திரா ராஜஸ்தானில் உள்ள பிகானீர் தொகுதியில் அவர் எம்பியாகவும் நின்று அரசியலிலும் புகுந்து வெற்றி பெற்றார். பத்ம பூஷன் விருதை பெற்றிருக்கிறார். தர்மேந்திரா எனப்படும் தஞ்சம் சிங் தியோல் திரைப்பட நடிகராக அவர் ஹிந்தி திரையுலகில் 1960களில் இருந்து பந்தினி மற்றும் துல்கன் ஏக் ராத் கி மற்றும் அன்பத், பூஜே கி பூல், அன்கேன், பஹாரன் பிர்கே ஆயங்கி உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுடன் அவர் நடித்து அந்த ரசிகர்கள் மனதில் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறார். பூலவர் பட்டர் மற்றும் சந்தன் கா பால்னா, பஹரன் கி மின்சில் மற்றும் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் பல விருதுகளையும், தேசிய அளவிலான விருதுகள் மற்றும் ஆயி மிலன் கி பேலா, தோஸ்த், ஜீவன் மிருத்யு, சிகார், பிளாக்மெயில் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களும் 60, 70களில் இருந்து 80கள் வரை அவர் காதல் மற்றும் ஒரு அதிரடி கதாநாயகனாக பல பரிமாணங்களில் நடித்து ஹிந்தி திரையுலகில் ரசிகர்களின் மனதை கவர்ந்ததாக மட்டுமின்றி மற்ற மொழிகளிலும் தமிழகத்திலும் தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் நடித்த அந்த ஷோலே படம் மிகுந்த ஒரு வெற்றிகரமான படமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அவரது பல்வேறு படங்களும் வெற்றிகரமாக தமிழகம் மற்றும் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தமிழக பல மாநிலங்களிலும் தர்மேந்திராவின் வெற்றி படங்கள் ரசிகர்களின் மனதை கவர்ந்தது. அவரது உடலுக்கு பாலிவுட் திரையுலக பிரமுகர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமானோர் இன்று கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராதிகா.